ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் கலாட்டா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, வாங்க செய்யலாம். ஒரு வாணல்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ அதில் ஒரு 150 கிராம் மட்டன் கீமாவை அதில் சேர்த்துக்கோங்க. மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் சேர்த்துக்கிட்டேன். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கலையை பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். இது ஒரு 1/4 கப் இருக்கும், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் தளதளன்னு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கலை மாவை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது சரியாக இருந்துச்சு, நான் எதுவும் ஆட் பண்ணலை. சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பெரிய உருண்டையாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே சரியாக வேகாது, மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிடும் சீக்கிரமாக. அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த உருண்டைங்களை பொரிச்சு எடுத்துருங்க. இல்லைனா மேலே மட்டும் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். உருண்டைகள்லாம் பொரிக்க ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்கும் போதே இந்த உருண்டைகளை போட்டுருங்க. போட்டு உடனே திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுட்டா உதிரி உதிரியாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கலர் சேஞ்ச் ஆனோடனே திருப்பி விடுறேன். மட்டன் கோலா உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த கோலா உருண்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹோம் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.